திருச்சி மாவட்டம் புலிவலம் கிராமத்தில் தேர்தல் அலுவலகத்தை பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் திறந்து வைத்தார். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் போட்டியிடுகிறார். இதையடுத்து அவர் பல்வேறு பகுதிகளில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன்படி திருச்சி மாவட்டம் புலிவலம் கிராமத்தில் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைக்க சென்ற டாக்டர் பாரிவேந்தருக்கு பெண்கள் பூரணக்கும்பு மரியாதை அளித்து ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். தொடர்ந்து டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் திருவிளக்கு ஏற்றினர். பின்னர் தேர்தல் அலுவலகத்தை பாரிவேந்தர் திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் ஐஜேகே பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து உப்பிரியபுரம் பகுதிக்கு சென்ற டாக்டர் பாரிவேந்தருக்கு கூட்டணி கட்சியினர் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து சோபனபுரம் பகுதியில் ஆதரவு திரட்டிய டாக்டர் பாரிவேந்தர் 50 ஆண்டுகால கனவு திட்டமான ரயில்வே திட்டத்தை உறுதியாக நிறைவேற்றுவேன் என்று உறுதியளித்தார். மத்திய அரசு கொடுத்த நிதியை முழுமையாக செலவு செய்திருப்பதாக குறிப்பிட்டார். மோடி 10 ஆண்டுகளாக சிறப்பாக ஆட்சி புரிந்திருப்பதாக தெரிவித்த டாக்டர் பாரிவேந்தர் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை அமைச்சர்களும் ஊழல்வாதிகளாக உள்ளதாக கூறினார். கடந்த 10 ஆண்டுகளாக இன்றைக்கு டெல்லியிலே ஆட்சி புரிந்து கொண்டு வந்திருக்கிறார். அங்க போய் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட 70 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அவர் பிரதம அமைச்சர், அவரோடு 70 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அந்த 70 அமைச்சர்களும் இந்த 10 ஆண்டு காலத்தில் ஏதாவது லஞ்சம் ஊழல் வந்திருக்கிறதா? பெயர் பெற்று இல்லவே இல்லை. ஒரு பைசா வாங்கியதாக வரலாறே கிடையாது, யாரும் சொல்லவும் முடியாது. ஆனா அதே தமிழ்நாட்டில் பாருங்க, தமிழ்நாட்டுக்கு பெரும்பாலும் அத்தனை அமைச்சர்கள் மூலம் இன்னைக்கு ஊழல், ஒருத்தர் 2 பேர் உள்ள போயிருக்கிறாங்க, மற்றவங்க எல்லாம் போறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால ஒரு பெருமைக்குரிய அந்த பாரத பிரதமராக இருக்கிற அந்த நேரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து போகிற எம்பிக்கள் நல்லவர்களாக, தூய்மையாளர்களாக, நாட்டுக்கு உழைப்பவர்களாக, உங்கள் தொகுதிக்கு தேவைப்படுகிற நிதியை கொண்டு வருவர்களாக நீங்கள் பார்த்து வாக்களிக்கணும்.